ப்ரோ உங்கள் அம்மாவோட பேரை டேட்டு போடுங்கன்னு ரொம்ப நாளாவே கமெண்ட் வந்துட்டு இருக்கு. டேட்டு போட்டால் தான் பாஸ் இருக்கா என்ன? பட் இருந்தாலும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாமல் விடக்கூடாது, வாங்க போயிடலாம். எங்கள் பக்கத்தூரில் திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா நிறைய டேட்டு ஷாப் தாங்க இருந்துச்சு. அதில் ஒரு நல்ல டேட்டு ஷாப்பை தேர்ந்தெடுத்து அதில் டேட்டு போட போயிட்டோம். எங்கள் அம்மா பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி. ஃபுல் நேம் போடுறதுக்கு காசு இல்லைன்றதால தமிழ்னு மட்டும் அழகான பேரை பச்சை குத்துங்கன்னு சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பரால் எழுதி ஒட்டிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக வலிச்சுதுங்க. பட் யாரும் இந்த மாதிரி லோக்கல் டேட்டுலாம் போடாதீங்க. பட் எங்கள் ஊர் சைடில் இதாக இருந்துச்சு, நான் போட்டேன். நீங்கள் போகணுன்னா டேட்டு ஷாப்பில் போய் போட்டுக்கோங்க. அழகான தமிழ் பேரை போட்டுட்டாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு அம்மாவை பிடிக்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்பாவை பிடிக்குன்றவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. உங்களோட அம்மா பேர் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக டேட்டு எல்லாமே போட்டு முடிச்சாச்சுங்க. டேட்டு போட்டு முடிச்சோன்னே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நீங்களே பாருங்களேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சின்ற ஊரில் 50 பேர் விஷச்சாராயம் குடிச்சு இறந்துட்டாங்க. இவங்கள மாதிரி விஷச்சாராயம் வைக்கிறவங்கள என்ன பண்ணணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணிட்டு போங்க.